ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம். வீட்டுக்கு வந்து அவகிட்ட பூ கேட்டுக்கிறா, நானும் பஸ்ஸுக்கு நின்றுகிட்டு இருக்கிறேன், இவங்களை பார்க்கல. சரி, பூ கேட்டாங்களே, எவ்வளவு ஒரு மயம் கொடுமான்னு இருக்கலாம். இவன் அவளுக்கு எம்மா மயிர் இருக்குது, அம்மாத்திரம் கொடுன்ட்டான். இவன் அவளுக்கு இருக்கிறது அம்மா மயிறு. அவன் 2 மயம் கொடுக்க பார்த்து, நீ அம்மா மயிர் இருக்குது, அம்மா பூ எப்படா சொல்லுவேன்னு அங்கேயே சண்டை. அம்மா அதுக்கு பிற்பாடுதான் இவங்களை பாக்குறோம். அப்புறம் என்ன டைம் என்ன ஆகுது? சரியாப்பா, வாங்கப்பா. வணக்கம் 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 வணக்கம். தம்பி, யாரு விட்டு போனமோ நம்மளுக்கு என்னைய பார்த்து மாடு தொட்டில கை தட்டி குடிக்காது அந்த பேர் நக்கிறான். என்னடா நீதான் பாக்குற செம்பா என் தகுதிக்கும் என் தரத்துக்கும் என் பணத்துக்கும் என் பதவிக்கும் நான் கட்டிக்கிற புடவைக்கும் என்னை பார்த்து பாப்பான்னு சொல்றேன். எங்க ஆயா பேர் மாதிரி வந்து விற்காடுறேன். நான் பொறுமை பட்டாள போய் அம்மா அழகு மழகு 5 செலவு லாட கருப்பு திருப்பூர் ரேட்டு தின்னு பத்து வாங்குற கதையை ஆளை ஒரு நாளைக்கு பார்க்கலாம், அழக ஒரு நாளைக்கு பார்க்கலாம், இருந்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம், விருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடலாண்டி. அந்த மாதிரி அழகு பட்சத்துல எண்ணி போய் பாலத்துல போய் இல்ல எனக்கு வணக்கம் 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 வணக்கம். நீ டபுள் டக்கராச்சே, உன்னை வாமானு கூப்பிடலாம் வாடானு கூப்பிடலாம். ஐயா நரம்பரத்த கம்யூனிட்டி சிறுமை சுத்தம் இங்க காட்டினேன். நரம்ப கட் பண்ணி நான் அப்படியே பம்பாய்க்கு வந்துடும். நான் உடனே பம்பாய்க்கு போறமே அடுத்த வாரம் வியாழக்கிழமை கொண்டு போய் சேலை விநாயகர் போய் அடிச்சுட்டு பண்ணதான் ஒழுங்கா இருக்கும். சரி ஐயா, போனா போகட்டும். இது என்ன ஊரு? புதுக்கோட்டை புத்திராமட்டி. ஐயா என்ன ஊரு கேட்கல, என்ன ஊரு விளக்கம் சொன்னீங்க? பரமநத்தம் நன்னகரத்துல எதற்காக இன்று கூட்டம், எதற்காக விசேஷம், என்ன திருவிழா, என்ன சமாச்சாரம் விளக்கம் தெரியுமா? பரமநத்தம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஸ்ரீ மகமாரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவு தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். என்ன பண்ணுவோம்? அது பேனர் பார்த்தா நீ படிக்கணும். படிக்க தெரிஞ்ச படிக்கிற ஒன்ன மாதிரி முட்டாங்கள புடிச்சு சும்மா தாடிக்கலாம். ஐயா பரமநத்த நன்னகரத்துல இவன் மூஞ்ச பார்த்தாலே கஷ்டத்துல பரமநத்த நன்னகரத்துல எழுந்தருளக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு, விநாயக பெருமானுக்கு, வரராஜ பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தி இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சேர்ந்த வீரமணி நாடக ஆசிரியர் தாமரை வழங்கி நம்மளுக்கு இன்று ஓரிரவு நாடக தெருக்கூத்து. ஆமா இல்லையா? எப்படி இருக்கிறாங்க பாத்தியா? வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் கூத்து, வன்னியர் சங்கம் சார்பாகவும் நம்மளுக்கு ஓரிரவு தெருக்கூத்து. உங்க சங்கம் இல்ல எங்க சங்கம். உங்க சங்கம் தான் சாப்பாடு. அதான் பாத்துமே. நல்ல கோயிகரியா கொண்டாட்டி ஓத்தம். யாரு கொண்டாட்டியா? அக்கா வாக்கா அக்கா அக்கா அக்கான்னு சொல்லாத பையன் ஒண்ணி பார்த்தாலும் அக்கா தான் கூப்பிட தோணுது. அப்படி நம்மளுக்கு ஓரிரவு தெருக்கூத்துக்கு வாய்ப்பு சொல்லுங்க. நான் ரொம்ப சின்ன பையன், அக்கா ரொம்ப பெரிய அக்கா.
என்னோட தம்பி உண்மைதானே? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நீ என்ன ஆடுறப்ப கெட்டிக்காரன் ஆடுற. வரவங்கள்ட்ட வாமா வாங்கய்யா அப்படின்னு மரியாதை கொடுத்து நீ தான் பெரிய தனமா நடந்துக்கணும். உன்னோட சின்ன பிள்ளைய வந்தா நீ வாடா போடான்னு பேசலாம். நீ ரொம்ப பேச்சாக்குற. உன்னோட நான் சின்ன பையன் தான். எங்க அக்காவோட உனக்கு ரொம்ப பேச்சு. மனசு ரொம்ப தாராள மனசு. அதுதான் உன்கிட்ட வாயை குடுக்கறதே கிடையாது தம்பி. அப்படின்னாலும் அப்பேற்பட்ட தெருக்கூத்தை ரசனை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்புள்ள படைத்த என் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கன தனவான்களுக்கும் உங்களுக்கும் நாடகாச திருப்பதத்திற்கும் இந்த திருவன் என் மனம் கழிந்த வணக்கம். ரொம்ப கூடியாது சொல்றேன். ஊரு கேட்டு கிடக்குது அதனால சொல்றேன். அவர் சுரேஷன் தான் நேரா பாத்துட்டு இருக்காரு. அதனால என்ன அப்படினாலும் சாகிட்டு டைட்டா போட்டு சரி சபைக்கு மாதிரி தர்பார் வந்தபோது அம்மா நீ யாரு என்ன ஊரு திருமணம் ஆகிவிட்டதா பிள்ளை இருக்கா இல்ல இல்லையா புகழ் படைத்த சட்டை மாத்தி வந்த போல இருக்குது. நானும் திருவருணை என்னத்த திருவர ஆம்பளை பாரு வாடா திருவருணை என்னத்த திருவ போற நீ சொன்ன பேரை சொன்னமா திருவருத்து கிடையாது திருவருணை 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 அப்படின்னாலும் திருவருணை என்று பெயர் நாமே உனக்கு விளக்கமே தவிர அப்பா நான் யாருக்கு மகள் நான் எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி ஏற்கனவே காலத்துல அதாவது மச்ச நாசம் மச்ச தேசம் மச்ச தேசத்தை ஆண்டு வரக்கூடிய திருக்கர்த்தனுக்கும் மேகலாவதி என்று சொல்லி அம்மையா இருக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருப்புல கொட்டாட்டம் ஒரே ஒரு கொட்ட போடுறது. திருக்கர்த்த மகாராஜனுக்கு மேகலாவதிக்கு பிறந்த ஒரே ஒரு பொண்ணு அப்பேற்பட்ட மச்ச தேசத்தை கேக்கை நாட்டி ஆண்டு வரக்கூடிய கீச்சகன் உப கீச்சகன் வந்து போர் தொடுத்து அப்பேற்பட்ட போர் நீங்க அப்பா திருக்கர்த்தன் தோற்று விட்டு அதே நமக்கு அடி வாங்கி தில்லியாகி அஷ்டாவரத்துக்கு வந்து அடைக்கலமான பொழுது அப்ப டில்லி ஆண்டிட்டு இருந்தது துரியோதன மகாராஜா. ஆமா டில்லி பாட்சா துரியோதன மகாராஜா ஆண்டனி அரவ கொடியோன் 18 பையோன் பூச்சக்கர கொடியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட துரியோதன மன்னர் கிட்ட நாங்க அடைக்கலம் வந்து அடைக்கலம் ஆயிட்டாரு. ஆமா ஐயா அப்படி வரக்குள்ள என்ன பண்ணாங்க எங்க அப்பா திருக்கத்த ராஜனும் ஒரு நாட்டை ஆண்ட மகாராஜா இல்லையா அப்படி ஆண்டு இருக்கும் தருவாயில ஒரு நாட்டு மகாராஜா ஒருத்தோட தோற்று நம்ம நாட்டுக்கு அடைக்கலம் வந்துட்டான்னு சொல்லி எங்க துரியோதன மகாராஜா என்ன பண்ணாரு அப்பேற்பட்ட அந்த டில்லி நாட்டில படை சேனாதிபதி படை தளபதி அப்படி ஒரு பட்டத்தை பெற்று நம்ம போல ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் அவருக்கு நம்ம ஒரு அவமரியாதை செய்யக்கூடாது தகுந்த மரியாதை கொடுக்கணும் அவருக்கு ஒரு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து நம்ம நாட்டுக்கு ஒரு அமைச்சரை ஆக்கணும் அப்படின்னு துரியோதன மகாராஜா உங்க அப்பங்கார பேரு திருக்கர்த்தன் அந்த கம்யூனிட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. என் அப்பன் கம்யூனிட்டியா இல்ல அவர்கிட்ட வாயா கம்யூனிட்டி அக்கா கம்யூனிட்டி அப்பன் கம்யூனிட்டி சின்ன கம்யூனிட்டி தங்கச்சி கம்யூனிட்டி மச்சிஞ்சி கம்யூனிட்டி அடப்பா ரொம்ப
மூஞ்ச பாரு நல்லா தேங்காய் சொல்றாங்க பல்லு பாருங்க எப்ப அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட திருக்கத்திற்கு படை சேலாதிபதி என்ற பட்டத்தை கொடுத்து அந்த நாட்டுல நாங்க குடியேறணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க எங்க அம்மா இந்த முதுகுல அடி வாங்கிட்டு வந்த பாரு, அந்த அடி காயங்கள் எல்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட முதுகுல எங்க அம்மா மேகலவதி என்ன பண்ணாங்க, மஞ்சளை பறித்து மஞ்சளை காய வைத்து அது நன்கிற அம்மியில போட்டு நல்லா மயிற்சி மசிச்சு அதை எடுத்து அந்த காயத்து மேல் பூசி அப்படின்னா எங்க அம்மாவுக்கு மஞ்சளாவதி மஞ்சளாவதி மேகலாவதி என்று சொல்ல மஞ்சளாவதி, மஞ்சளாவதி என்று சொல்லக்கூடிய மேகலாவதி. மேகலாவதி அப்பேற்பட்ட நாமதை பெற்ற எங்க அம்மாவோ மேகலாவதி. மேகலாவதி ஆமாண்டி. அவங்களுக்கு பிறந்த பாரு நான் சிறுவரனே எப்பா எனக்கு அது ஆயிடுச்சுடா, அது ஆயிடுச்சு. என்ன திருப்பி அது ஆயிடுச்சுன்றா, அது ஆயிடுச்சு. ஆனா அஞ்சு சின்ன குரங்கு மரத்து விட்டாங்க, இஞ்சி சொன்ன குரங்கு இன்னும் கொஞ்சம் குரங்குன்ற கதையா அவன் போறான் மூஞ்சி படி குரக்காட்டம் அவன் கப்புகளை போட்டு கம்யூனிட்டி என்னை பார்த்து அவரு என்ன வாக்க சொல்றான் போது தம்பி அப்படி கிடையாது. அப்படினால எனக்கு அது ஆயுசு சொன்ன பத்தியா அப்பா நினைக்காத, எனக்கு திருமணமாகி விட்டதப்பா. தாலியை தூக்கி உள்ள போடு. என்ன காரணம்? நல்ல தேவடியா தாலியை வெளியே காட்ட மாட்டான். தேவடியா தான் தாலியை வெளியே காட்ட மாட்டா, பத்தினி காட்டுவாள்ல. தாலி அத்த பையன் உள்ள போடுமா, அது ஏன் தாலிக்கு ஒண்ணாவதுடா. என்னைக்கு என் தாலி அறாத அப்ப விடியறதுக்குள்ள அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட நான் திருமணம் செய்த பத்தியா எந்த நாட்டு மன்னனை சேர்த்து திருமணம் செய்து சொல்லுங்க. இல்லை ஆண்டவரை கூடிய துரியோதனன் அவருக்கு இளைய தம்பியை விற்கும்படியான கீழே விட்டு மேல எழுப்பு துச்சாதன புலி அண்ணவரை மணந்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்து இதுவரை எந்த ஒரு குறையும் இல்லாம பாண்டவர்களை வனவாசம் ஓட்டி ஆம்பளை உயிரோட தான் இருக்கா, தாலி ஆனாதான் தொங்குது கரெக்டா. ஆம்பளை சேர்த்து நான் சொன்ன இல்ல எந்த குறையும் இல்லாத ஆம்பளை சாவல உயிரோட இருக்காரு, நல்ல மஞ்சள் குங்குமமா தாலி பொட்டோட இருக்க குரங்கு பண்ணு வாக்கட்டா மூஞ்ச போய் குரங்கு பண்ணு நடுவுல ஏதோ சொன்ன மாதிரி தெரியும். என்ன சொன்ன அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட மன்னனை திருமணம் செய்து இதுவரை இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா ஏதோ திறந்தில்லை பதியாக வரம்படி உத்தரவு தங்கள் மனைவியாக திருமணனை வந்திருக்குன்னு என்ன வெடி வாசல் வருது 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 தீபாவளி முடிஞ்சு பதியாக இருக்கிறாரா இருக்காரு போடா Thank you.
போடா கோடி தீர்க்க வந்தனங்க திருவருணை ஒரு சின்ன சங்கதி ஆச்சு சுவாமி எந்த வீத காலத்தில் என்ன வரும்படி உத்தரவேன் ஐயா. ஓஹோ அது கேக்குறியா? அந்த சூழ்நாடி பட்டவனை ஓட்டி வைத்து 6 வருஷ காலமாச்சு. பாண்டவர்களை தேடிக்கிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம என் தம்பிகள் எல்லாம் இன்னும் கூப்பிடணும். சீக்கிரமாக சென்று மந்திரி சீக்கிரமாக சென்று என் தம்பி ஆகிய வீரர்களை சீக்கிரமா கூட்டம்